மில்லட் ரைஸில் 1 பாட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்றது வெயிட் லாஸ், பிபி, சுகர் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா குதிரைவாலி அரிசியில் சாம்பார் சாதம் தான் செஞ்சேன். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 பிடி அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு. இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். மில்லட் ரைஸ்லாம் நமக்கு சீக்கிரமே வெந்து வந்துடும். உப்புமா கிளற நேரத்துலையே ஊறினா போதும். இதை அப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். இப்போ சாம்பார் சாதத்துக்கு நம்ம மெயினாக ஒரு பொடி ஒன்று தயாரிக்க போகிறோம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வரமல்லி, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 4-5 வரமிளகாய், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை. இதையெல்லாம் நல்லா ட்ரையாக நல்லா மணம் வரும். நல்லா அந்த மணம் வர வரையிலும் வறுத்து எடுத்துக்கணும். இது ஆறட்டும். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பையும் குதிரைவாலி அரிசியையும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசிலுக்கு விட்டுறலாம். அரிசி பார்த்திங்கன்னா குலைவாக வேகணும். அதனால் நம்ம எப்பவும் போல் கொஞ்சம் தண்ணி வைக்காமல் அதிகமாக வச்சு நான் கொஞ்சம் விளக்கெண்ணையும் சேர்த்துக்கிறேன். இதை மூடியை போட்டு விட்டுறலாம். இது விசில் வரட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மசால் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம கொரகொரப்பாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் காயின்னு பார்த்தோன்னா சாம்பார் சாதத்துக்கு கொஞ்சமாக தக்காளி, மல்லித்தழை, முருங்கைக்காய், கேரட், உருளைக்கிழங்கு, மாங்காய், கத்திரிக்காய், கொஞ்சமாக வெங்காயம். இன்னும் உங்களுக்கு என்ன காய் வேணுமோ எல்லாமே சேர்த்துக்கலாம். எனக்கு இதுவே போதுமானதாக இருந்தது. கொஞ்சமாக புளி, அதை அப்படியே தண்ணியை விட்டு ஊற வச்சு கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கலாம். புளி ஊறட்டும். இப்போ நம்ம காயெல்லாம் வதக்கிக்கலாம். விசிலும் பார்த்திங்கன்னா 3வது விசில் வந்தாச்சு. ஒரு மண் பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். கடுகு, கருவேப்பிலை, நம்ம வெட்டி வச்சுருந்த காய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். நம்ம ஏற்கனவே பொடி தயாரித்து வச்சுருக்கிறோம். அதுவுமே காரமாக இருக்கும். 2 ஸ்பூன் கொஞ்சமாக பெருங்காயம், சாதத்துக்கும் குழம்புக்கும் சேர்த்து உப்பு, எடுத்து வச்சுருந்த புளி, அரைச்சி வச்சுருந்த மசால் பொடி, கொஞ்சமாக மல்லித்தழை எல்லாமே தூவி நல்லா ஒரு கிளறுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளும் போடணும். அதுவும் போட்டாச்சு. ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி. நல்லா இதை காயெல்லாம் வேகட்டும். இப்போ சாதம் பார்த்திங்கன்னா 3 விசில் வந்துருச்சு. அப்படியே நம்ம ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ நல்லா மசிச்சிருச்சு. சாதம் கையில் தொட்டால் களி மாதிரி உருண்டு வரணும். இந்த மாதிரி காய் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 வேக்காடு தான் வெந்திருக்குது. இன்னுமே கொஞ்சம் நல்லா வேகணும். நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டேங்க. தண்ணி பத்தலை. அதனால் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு மறுபடியும் கொஞ்சம் வேக வச்சேன். இப்போ நல்லா கொதி நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா. நம்ம இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் செய்வோம்ல, அந்த பதத்துக்கும் கொஞ்சம் தண்ணி பதமாக வெந்துருச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருந்த குதிரைவாலி அரிசி சாதத்தை அது கூட போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுறணும். சாதம், அதுக்கப்புறம் காய்கறி எல்லாமே நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டு ஃபைனல் டச்சாக இதுக்கு நம்ம கண்டிப்பாக சேர்த்த வேண்டிய இன்னொரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய் கண்டிப்பாக சேர்த்தணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நெய் சேர்த்திட்டு அப்படியே சுட சுட அப்பளம், வடகம், பூண்டு ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய்ன்னு நீங்கள் எது வச்சு சாப்பிட்டாலுமே இந்த மில்லட் ரைஸ் சூப்பராக இருக்கும். நான் செஞ்ச இந்த மில்லட் ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான். குதிரைவாலி சாம்பார் சாதம் ரெடி.